வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுடன் மலேக தமிழ் பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான், அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாணி ராமேஸ்வரன், கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்கள் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானால் நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சமூக போலீஸ், சுற்றுலா, முதலீடுகள் மற்றும் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். வாக்களிப்பு நிலையங்கள், வாக்கு எண்ணல் நிலையங்கள், நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத சுவரொட்டிகள், கட்அவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்றுவதற்காக 1,500 பணியாளர்கள் பணிக்கமர்த்தப்பட உள்ளதாகவும் சங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் 6 மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிக பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் 6 மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிக பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகபட்சமாக 2 வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என நான் அப்போதே கூறியிருந்தேன். அதுவே உண்மையானது என குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாச எந்த தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல்வாதி என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வைத்தியரின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு பாராசிட்டமோலை கொடுக்க வேண்டும் என வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு பாராசிட்டமோலை அதிகளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். வைத்தியரின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே பாராசிட்டமோலை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது அதிக அளவு பாராசிட்டமோல் கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்குள்ளாகும் வாய்ப்புள்ளதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டார். தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். වැඩි කණ්ඩායමක් අනුයුක්ත කරලා මේ මැතිවරණ රාජකාරී කටයුතු සඳහා දැනට යොදවා තිබෙනවා. ඒ වගේම පොලිස් මූලස්ථානයේ තුල මැතිවරණ මෙහෙයුම් කාර්යාලයක් ස්ථාපිත කළා. මේ මැතිවරණ මෙහෙයුම් කාර්යාලය ස්ථාපිත කර
நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விசேட பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 25 தேர்தல் மாவட்டங்களிலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேர்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களம் இயங்குகின்றது. சுமார் 54,000 போலீசார் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 3200 நடமாடும் கண்காணிப்பு சேவைகளை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 1500 தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இதுவரை 1,69,358 பதாதைகளும் சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டுள்ளன. இதேவேளை தேர்தல் சட்டத்தை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். මැතිවරණයට අදාළ වන්නා වූ දෛනික මැතිවරණ සිදුවීම් හා සම්බන්ධ වාර්තා ලබා ගැනීම ඇතුළු දෛනික කටයුතු පොලිස් මූලස්ථානය මගින් අධීක්ෂණයට ලක් කරනවා. ඒ වගේම මැතිවරණ කොමිෂන් සභාවත් ඒ වගේම නිලධාරීන් මැතිවරණ කොමිෂන් සභාවත් මැතිවරණ කොමිෂන් සභාවට අනුයුක්ත තේරීම්බාර නිලධාරීන් විසින් දිස්ත්‍රික්ක පැමිණිලි කළමනාකරණ මධ්‍යස්ථාන සඳහා පොලිස් නිලධාරීන් අනුයුක්ත කිරීමක් සිදු කළා. දිස්ත්‍රික්ක 25ක් සඳහා මැතිවරණ ජාතික හා දිස්ත්‍රික් පැමිණිලි ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று மாலை வெளியிட்டு வைக்கப்பட்டது. தாய்நாட்டை செழிப்பான தேசமாக வழிநடத்தி அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கையையும் பாதுகாப்பதே தனது ஒரே நோக்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டப்பட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எமது கொள்கை என்னவென்றால் தற்போதைய அரசியல் முறையில் ஒரே நாட்டுக்குள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் அதிகபட்ச அதிகார பகிர்வுடன் கூடிய நாடாளுமன்ற முறைமைக்கு மாறுவதாகும். முடிவெடுக்கும் செயல்முறையில் குடிமக்களை செயலில் ஈடுபடுத்த கிராம அரசு மற்றும் நகர அரசு எனப்படும் சமூக அடிப்படையிலான ஜனநாயக நிறுவனங்கள் உருவாக்கப்படும். புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை 13வது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியினால் ஒரு தலைப்பட்சமாக மீண்டும் பொறுப்பெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களை திறம்பட செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்ற வசதிகளை வழங்குவோம். பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களிடம் மீளளிக்கப்படும். சட்டவிரோதமாக காலம் தாழ்த்தப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களை விரைவாக நடத்த தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் நாளாந்தம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர். நீதித்துறை நிர்வாகத்தில் நிறைவேற்று அதிகாரத்தின் தலையீட்டை தடுக்க சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் செயற்திறனை நிறுவ தேவையான சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். தோட்ட தொழிலாளர்களை காணிக்கு சொந்தமான சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான அரசாங்க கொள்கையை அறிமுகப்படுத்தி அமுல்படுத்துவதோடு தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வதற்கு முறையான சம்பளம் உறுதிப்படுத்தப்படும். வரிசையின்றி விரைவாக கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களும் அரசாங்க வலையமைப்புடன் இணைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ඉදිරියට යන්නට තියෙන හැම මාවතකටම බාධා දමන ආයතනයක් බවට මේ මොහොතේ පත් වෙලා තිබෙනවා. ඒක සහමුලින්ම අපි උඩිය අටිකුරු කරනවා. We are going to make path breaking changes to this particular institution. The current commission structure is prohibitive and prone to irregularities. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மான மரியசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் கட்சியின் மாவட்ட முகாமையாளர் பேனா ரஞ்சன், மாவட்ட பிரதி அமைப்பாளர் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர்.
மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இங்கிரிய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நேற்று மாலை கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අසීමිත බදු බරකින් දරා ගන්න බැරි බදු වලින් මෙරටේ ව්‍යාපාරිකයා හෝ ව්‍යවසායකයා ආරක්ෂා කරන්න බෑ කියලා අපි විශ්වාස කරනවා. එහෙනම් ඒ නිසාම පැහැදිලිව සරල බදු ක්‍රමයකට මේ රට පරිවර්තනය කරනවා අපි. මිනිසුන්ට දරා ගන්න පුළුවන් ප්‍රශ්නයකට අපි මේක කියනවා. දරා ගන්න පුළුවන් ප්‍රශ්නයකට. நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வரி குறைக்கப்பட வேண்டும். அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். வரியின்றி மாற்று வழிகளை கையாண்டு அரச வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொழும்பு துறைமுக நகரில் கிராமிய இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். தேசிய உற்பத்திகளுக்கு முதலிடம் கொடுக்கும் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்படும். IMF உடன்படிக்கை 13ஆம் திருத்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அனைத்து வேட்பாளர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் உரிய வேலை திட்டங்களை அவர்கள் முன்வைக்க ஒன்றிணைந்த நாட்டினுள் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காகவே நாம் தேர்தலில் களமிறங்கியுள்ளோம். கட்சி தாவும் அரசியலினால் மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் தொடர்பில் பிழையான எடுத்துக்காட்டொன்று உருவாக்கியுள்ளது. நாம் அத்தகையவர்கள் அல்ல. இந்த நிலையில் மக்கள் 21ஆம் தேதி மொட்டு சின்னத்திற்கு வாக்களித்து எம்மை வெற்றியடைய செய்வர் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. කියපු නිසා බදු අඩු කරන්න බෑ කියපු අය කියනවා දැන් ආයෙ සාකච්ඡා කරන්න පටන් ගන්නවායි කියලා. ආයෙ සාකච්ඡා කරන්න දෙයක් නැහැ. රටේ මිනිස්සුන්ට දරා ගන්න පුළුවන් තැනට බදු අඩු වෙන්න ඕනේ. ராஜ்யாதம වැඩි කර ගැනීම ආණ්ඩුවේ වගකීම. බදු හැර இலங்கையை சுற்றி 45 நாட்களில் 1500 கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்த பேரவலை சஸ்மி ஷாஹித் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இலங்கையை சுற்றி 45 நாட்களில் 1500 கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்த பேரவழியை சேர்ந்த சஸ்மி ஷாஹித் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்துள்ளார். தனது கிராமமான பேர்வளையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாட்டை சுற்றி 1500 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார். இதன்போது பேர்வளை அம்பலாண்டிங்கொட மிலிச கிரிகொட்டிய ரன்ன ஆம்பாந்தோட்டை வெள்ளவாய மொனராக்களை சியம்பலாண்டுவ பொத்துவில் நிந்தவூர் செங்கலடி நிலாவளி முல்லைத்தீவு பெரந்தென் பருத்தித்துறை சுன்னாகம் மென்னர் மதவாச்சி ஆண்டாதபுரம் புத்தளம் மாரவில நீர்கொழும்பு கொழும்பு ஆகிய நகரங்களை கடந்து பேருவளைக்கு திரும்பினார். அந்த நடைப்பயணத்தின் மூலம் இலங்கை அமைதியானது என்பதனையும் எந்தவொரு நபரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டில் பயணிக்க முடியும் என்பதையும் உலகுக்கு எடுத்துரைப்பது அவரின் நோக்கமாக இருந்தது. இந்த சந்திப்பில் இந்த இளைஞனின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு விசேட நினைவு பரிசையும் வழங்கினார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு டேன் வளாகத்தில் நேற்று அதிகளவான மக்கள் கூடியிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வேடந்த மகோற்சவத்தை முன்னிட்டு நல்லூர் ஆலய வளாகத்தில் சிறப்பு டேன் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. டேன் தொலைக்காட்சியுடன் HNB, ஆடெக்ஸ், SLIC இன்சூரன்ஸ், டொமினோஸ், அபான்ஸ், ராணி சோப், டியூலக்ஸ் பெயிண்ட், காவடி கெப்புரம் ஆகியன இணைந்து குறித்த வளாகம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை மக்கள் பார்வையிட முடியும். மேலும் டொமினோஸ் வெஜ் பிட்சா கடை அமைக்கப்பட்டுள்ளதுடன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கு பெற்றக்கூடிய விளையாட்டு தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பொழுதுபோக்கு நிகழ்வுகள், சைவம் தளித்தொங்க உள்ளிட்ட கலை கலாசார நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.